श्रीकृष्णचरणाम्भोजयुगलध्यानतत्परं श्रीमद्विजयगोपालयतीन्द्रं गुरुमाश्रये। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। सोलंकृशिष्ट भगवान् वचां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। जय बोल सद्गुरु महाराज की जय। பாகவதத்தினுடைய அஷ்டம ஸ்கந்தம் மன்வந்தரங்களை வர்ணிக்கிறதுன்னு ஒரு லட்சணம். மன்வந்தரம் மனுர்தேவாः மனுபுத்ரா சுரேஸ்வரः ரிஷயோ அம்சாவதாரஸ்ச ஹரேஹே ஷட்விதமுச்யதே. 6 விஷயங்களை சொல்கிறார் மன்வந்தரத்தில். அந்த 6 விஷயங்கள் முக்கியம் இல்லாமல் அதில் அந்த 6ல் எது முக்கியமோ அதை இங்கே சொல்கிறார். மனு தேவர்கள், மனுபுத்திரர்கள், சுரேஸ்வரா, ரிஷயா, அம்சாவதாரஸ்ச. பகவானுடைய அம்சாவதாரம், ஒவ்வொரு மன்வந்தரத்தில் என்னென்ன அவதாரம் பண்ணினார் என்பதை எடுத்து சொல்கிறார். ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் யஜ்ஞன்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரத்தில் விபு என்ற பேரில் அவதாரம் பண்ணினார். உத்தம மன்வந்தரத்தில் சத்யசேனன் என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். தாமச மன்வந்தரத்தில் ஹரிண்யாம் ஹரிமேதசா ஹரிரித்யாகுதோ, ஹரிணி ஹரிமேதத்துக்கு ஹரி என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். இந்த பகவான் தான் கஜேந்திரனை காப்பாற்றினார் என்று சொல்ல, கஜேந்திர மோட்சத்தை விஸ்தாரமாக சொல்லும்போது பிரார்த்தனை பண்ண 3 அத்தியாயத்தில் சொல்கிறார் கஜேந்திர மோட்சம். ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இதி விஸ்ருதகா க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமான் யோஜனாயுதம் உத்ஸ்ரிதகா. பார்க்கடலுக்கு நடுவில் ஒரு மலை, திரிகூட்டம்னு பெயர். அந்த மலையினுடைய தடவரையில் ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் மிருகங்களுக்கு ராஜாவாக ஒரு யானை இருக்குங்கிறார். அந்த யானை துஷ்ட மிருகங்களை அடக்கி சாது மிருகங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இது ஒரு மனு தர்மம். எப்படி யானைக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த யானையினுடைய பூர்வ ஜென்ம கதையிலேருந்து பட்டத்திரை சொல்றா. இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜா பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாச்சித் சேவாயாம் அக்னதீராலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்தமாதித்ய காமம். இந்திரத்யும்னங்கிற பேருள்ள ராஜா விஷ்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அந்த விஷ்ணு பூஜையில் முக்கியம் வினயம் வேணும். வினயம் இல்லாமல் பூஜை பண்ணுறான். அதனால் என்ன ஆச்சுன்னா, அகஸ்தியர் குரு வரும்போது கூட எழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு தோணலை. உடனே அவர் என்ன பண்ணினார், யசாகஜ ஸ்தப்தமதிசையேவ. யானை தான் மதம் பிடிச்சிருக்கும், அதனால் யானையாக போனார். மன்னிப்பு கேட்ட உடனேயே பகவானுடைய கரஸ்பரிசத்தினால முக்தி கிடைக்கும்னார். அப்படி அகஸ்திய சாபத்தினால அவன் ஞானியாக இருந்துருக்கான். திடீர்னு அந்த காட்டில் தண்ணி கஷ்டம் வர தண்ணியை தேடிட்டு போனால் ஒரு பெரிய குளம். அந்த குளத்தை குடிச்சுட்டு இருக்கும்பொழுதே, தண்ணியை குடிச்சுட்டு இருக்கும்பொழுதே குளத்துக்குள்ள ஒரு முதலை. அது யாருன்னா பூகு என்கிற தேவன், கந்தர்வன். பூகுஸ்தாவத் தேவலஸ்யாபி சாபாத் கிராகீபூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானஹ. தேவல மகரிஷி என்ற குளத்தில் சத்தியாவந்தனம் பண்ணும்போது காலை பிடிச்சி இழுத்தா அவர் முதலியாக போனார். மன்னிப்பு கேட்ட உடனே பகவானுடைய சக்கரஸ்பரிசத்தினால மோட்சம்னா. பகவான் பார்த்தா, இந்த யானை கையை பிடிக்கிறதுக்கு ஒரு தடவை, முதலைக்கு சக்கரம் போடுறதுக்கு ஒரு தடவை, 2 தடவை அலைய வேண்டாம். ஒரு தடவை வந்தால் 4 காரியத்தை பண்ணணும். அதுதான் பகவானுடைய வேலை. அவனால் ஒரு காரியத்துக்கு 4 தடவை விட்டு வந்துட்டுருக்கோம். பகவான் ஒரு தடவை வந்தால் 4 காரியம். ஏக காரியார்த்தமாகத்திய கோட்டி காரியம் சகாரக அப்படிங்கிறார்.
கோலகம்னு வந்தால் நமக்கு என்னடான்னா, இங்கே கோலகத்துக்கு வந்தால் பக்கத்தில் க்ஷேத்திரங்களையும் பார்க்கலாம். இந்த கோலகத்துக்கு சுற்றி வர எத்தனை மகாட்சேத்திரங்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி ஆச்சரியமாக கட்டி போட்டிருக்கா, அபூர்வமாக இருக்கு. அப்போ இது வந்தால் இதுவும் சேர்த்து நம்ம அதுவும் பார்க்கலாம். இங்கே கோலகங்கிற கிராமமே அக்னீஸ்வரருக்காக கொடுத்த கிராமம் தான். அக்னீஸ்வரர்னு இருக்காரு திருப்புகலூரில், அவருக்கு வேத பாராயணத்துக்காக கொடுத்த கிராமம் அது. கடைசியில் அது வேத பாராயணம் பண்ணுறவனே இங்கே காணும். அக்னீஸ்வரர் பாவம் தனியாக உட்காந்துருக்கார். அதுக்காக நிலங்கள்லாம் எழுதி வச்சா அந்த காலத்தில் ராஜாக்கள். அந்த அம்பாள் கோலகம் கிராமத்தோட நமக்காக வேதபாரம் பண்ணியிருக்காளேன்னு அம்பாலே ஒரு நர்ஸாக வந்து இங்கே பிரசவம் வேற பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் யார் பிரசவம் பார்த்தான்னு தெரியல. அப்புறம் போனால் அந்த நூலை வச்சு கண்டுபிடிச்சா அது கோயிலில் போய் விடுறோம். அந்த வெள்ளை நூலாக இருந்தான். அதனால இன்றைக்கும் சாயங்காலம் அம்பாளுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறான். நர்ஸ் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது ஆரம்பிச்சதே அந்த அம்பாள் தான் நினைக்கிறேன். இந்த நர்ஸ் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறா பாருங்க, அம்பாள் தான் அது ஆரம்பிச்சு வச்சா நினைக்கிறேன். அக்னி பகவான் பூஜை பண்ணிக்கிறதுனால அக்னீஸ்வரர்னு பேர். அக்னி பகவான் அக்னிவை தேவானாம் அவமகான்னு சொன்னால் கூட அங்கே பகவானை பூஜை பண்ணி அங்கே அக்னிக்கு விக்கிரகமும் இருக்குது, தனியாக இதுவும் இருக்குது. அங்கே செங்கல் பூஜை பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போகிறா வீடு கட்டுறதுக்கு. அது ஏண்டான்னா அங்கே சிவனடியாருக்கு செங்கலை வச்சு படுத்திருந்தவருக்கு தங்க செங்கலாக மாற்றி கொடுத்தாராம் சிவன். அதனால் தங்க செங்கலாக ஆகுமோ பிஸ்கெட்டாக ஆகுமோ நினச்சின்னு வாங்கிட்டு போகிறாளா எதுன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் பூஜை பண்ணி வாங்கிட்டு போகிறா. அப்படி மகாட்சேத்திரம் இங்கே பக்கத்தில் அக்னீஸ்வரர். அப்புறம் ஒரு தள்ளி போனால் திருக்கண்டபுரம் சௌரிராஜ பெருமாள். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் வரிசையாக ஒரே க்ஷேத்திரமாக இருக்குது. வண்டியை விட்டு இறங்க முடியாது, வண்டி இறங்கி நடந்தால் முன்னு போகிறது. இந்த க்ஷேத்திரம் முடியறதுக்குள்ள அடுத்த க்ஷேத்திரம் வந்துடுவது. ராமநந்தீஸ்வரன் சிவன். ராமர் அங்கே வரா சிவனை பூஜை பண்ணுறதுக்கு வந்தால் நந்தி வந்து கொடுக்க வந்துட்டார், கொடுக்கல வரக்கூடாதுன்னு. ஏன்னா பிரம்மகத்தி பாவருக்கு உமக்கு ராவணனை வதம் பண்ணினதுனால அது சரியாக போகணும். உடனே அங்கே இருக்க ஒரு குளம், அந்த குளத்தில் குளிச்சா சரியாக போயிடணும்னு குளத்தில் குளிச்சுட்டு அதில் நந்தியை பிடிச்சி வச்சுக்கிறார் அம்பா. நமக்கு வேண்டியவர் தான் ராமர் அப்படின்னு அம்பாள் சொல்லி, எங்கள் அண்ணா தான் வந்திருக்கார், நீ பாட்டு எல்லாரையும் போட்டு தடுக்காதுன்னு சொல்லி அம்பாள் அந்த நந்தியை பிடிச்சி வச்சுட்டு, நந்தி கோபத்தில் ஒன்றும் இல்லை, ஞாபகப்படுத்துகிறார். குளிச்சுட்டு வந்து ராமர் அவசரமாக பூஜைக்கு வந்துவிட்டார். குளிச்சுட்டு பூஜை பண்ணும் கொண்டு நந்தி ஞாபகப்படுத்தினார். ஒரு முன்னறிவிப்பு மாதிரி. எனக்கே அப்படி தோணலை, நம்ம நம்பூதிரி தான் சொன்னார். நந்திகேஸ்வரன் முன்னறிவிப்பு கொடுத்துருக்கார் ராமர்கிட்ட, குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். அப்புறம் குளிச்சுட்டு அங்கே பூஜை ராமன் பூஜை பண்ணுறதால ராமநந்தீஸ்வரன் வீடு. அப்படியே கொஞ்சம் அப்படி தள்ளி போனால் திருச்செங்காட்டாங்குடின்னு. இந்த க்ஷேத்திரங்கள்லாம் ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. கஜமுகாசுரன் ஒரு அசுரன் என் தலை உடைய ஒருத்தரால் தான் என்னை வதம் பண்ணலாம், எந்த ஆயுதத்தினாலும் வதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கொடூரமான அரசாட்சி நடத்துகிறான். தேவர்களை எல்லாரையும் அவள் வந்து இவன் அடிக்க மாட்டான் தேவாலை. எல்லாரும் கையை வச்சுங்கோ, எனக்கு முன்னாடி ஒரு 108 இல்லாட்டா 1000 தடவை குட்டிக்குங்கோமா. சரியாக குட்டுறாளா குட்டிக்கிறாளா இல்லையா பார்க்குறது ரெண்டு ஒரு அசுரன் எடுத்து வச்சுப்பான். இவா தள்ளியே மாட்டான்னு குட்டிக்கணும், இவன் அடிக்க மாட்டான் அவளையே அடிச்சுக்கணும். இந்த இவாளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேவர்கள்லாம் பிள்ளையார்கிட்ட சிவன்கிட்ட சொல்ல பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். பிள்ளையார் தான் அங்கே சிவனை பூஜை பண்ணார். இது ராமநந்தீஸ்வரன் மாதிரி அங்கே கணபதீஸ்வரன் பேர் அந்த சிவனுக்கு பேர். அவர் சிவனை பூஜை பண்ணிட்டு அந்த கஜமுகாசனோட பல ஆயுதங்களை பிரயோகம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன பண்ணினா தன்னுடைய தந்தத்தையே உடைச்சா, அது ஆயுதத்துலேயும் சேர்த்து கிடையாது, அதனால அதை வச்சு அடித்தா அவனை வதம் பண்ணி அவனுடைய ரத்தம்லாம் அப்படியே சேப்பாக அந்த மண்ணான்னா திருச்செங்காட்டாங்குடின்னு ஆயிடுச்சு. அந்த சமஸ்கிருதத்தில் வேறு பேர் இந்த ஸ்கந்த புராணத்தில் அந்த கதை இருக்குது. அதே அந்த மண்ணெலாம் செம்மண்ணா அப்படி ஆகிடுது அவனுடைய ரத்தத்தினால. அதனால் அந்த ஊருக்கே திருச்செங்காட்டாங்குடின்னு பேர் ஏற்பட்டதுன்னு. அதுக்கப்புறம் பரஞ்சோதின்னு கர்ணன் எல்லா தானமும் பண்ணிட்டு கடைசியில் சொர்க்கத்தில் போய் அவளுக்கு சாப்பாடே கிடைக்கல.
என்ன சாப்பாடு கிடைக்கல, என்ன நீ எல்லா தானம் பண்ணினேன், அன்னதானம் பண்ணலை, அதான் இங்கே சாப்பாடு கிடைக்கல, மறுபடியும் அன்னதானம் பண்ணணும். அன்னதானம் பண்ணுறதுக்காக மறுபடியும் பிறந்து அப்புறம் யுத்தத்துக்காக பரஞ்சோதியாக இருந்து வாதாபிங்கிற இடத்துல போய் யுத்தெல்லாம் பண்ணிட்டு ஞாபகத்துக்காக வாதாபி கணபதினு இங்கே பிரதிஷ்டை பண்ணினான். எல்லாரும் பாடுறாளே, கச்சேரி பண்ணுவாலாம். வாதாபி கணபதிம் பஜேகம். முத்துசுவாமி தீட்சிதர் பாடின அந்த கீர்த்தனம் இந்த கணபதியை தான் பாடினான். அந்த வாதாபி கணபதி இந்த திருச்செங்காட்டாங்குடியில் தான் இருக்கார். அந்த வாதாபி கணபதியை பிரதிஷ்டை பண்ணினா அப்புறம் சிறுத்தொண்ட நாயனாராக ஆயிட்டார். அப்புறம் அவருடைய அன்னதானம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாருன்னே அவர் அந்த பரீட்சை படித்தா பரீட்சை வைப்பாளே, பரீட்சை பண்ணுறதுக்கு பரமேஸ்வரனே வந்துட்டார். உத்தராபதீஸ்வரராக வந்துட்டான். உத்தராபதி தான் அர்த்தம்னா, உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம். வடக்குலேருந்து ஒரு சன்னியாசியாக இந்த அகோபரிலாம் வரா வருங்கோ, அவெல்லாம் மாம்சத்தையே மனுஷியாலே சாப்பிட்ருவான். ஒரு சினிமாவோட அகோரியை பற்றி எடுத்தான். அவனை ஒரு துஷ்டன் இருந்தான், அவனை அடித்து சம்ஹாரம் பண்ணி சாப்பிட்டார். எனக்கு எவிடன்ஸே இல்லாமல் ஒன்றும் அவரை கைது பண்ண முடியல. எதாவது எவிடன்ஸ் இருக்கணுமோ அது அந்த அகோரி அந்த சன்னியாசி ரூபத்தில் வந்துட்டான். எல்லாருக்கும் அன்னதானம், சிவனடியாருக்கு அன்னதானம் பண்ணிட்டு சாப்பாடுறதுல வழக்கம். சிறு தொண்ட நாயனார் கேட்டார், உங்களுக்கு பிக்ஷைக்கு வரணும்னு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எனக்கு பிக்ஷை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் ரொம்ப நியமங்கள் வச்சுட்டு இருக்கேன்னா. இவர் அன்னதானத்துக்கு பேர் போனவராச்சே, எந்த நியமத்துக்கும் நான் ரெடின்னா. ஏன்னா பரிசா பரிசைக்கிறவ எதுக்கு ரெடின்னுட்டான். சரி, எந்த கைகாயை விட்டு கேட்கணும். திடீர்னு நம்ம பாட்டு அவள் ஏதாவது ஒரு கைகாயை காசியில் விட்டுட்டு வந்துருப்பான், அதை பண்ணி வச்சுருப்போம். நம்ம அதெல்லாம் கேட்டுக்கணும் எந்த கைகாய் பண்ணணும்னு. பூசணிக்காய் பண்ணணுமான்னு கேட்டார். ஐயோ, பூசணிக்காய் பண்ணவே கூடாது, நான் பரவ சிவனடியார். பூசணிக்காய் முழுக்க வெள்ளை சாம்பலை போட்டுட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கு. பூசணிக்காய் சிவபக்தன் வந்து பூசணிக்காய் சாப்பிட முடியாதுன்னு. உடலங்காய் கறிகளாக பண்ணட்டுமா? ஐயோ, சிவன் பாம்பா போட்டுருக்கார், உடலங்காய் பண்ணக்கூடாதுன்ட்டார். மிதி பார்க்கான இந்த பாவக்காய் சின்ன சின்னதாக ரொம்ப நல்லது. ஐயோ, அது வந்து ருத்ராட்சம் மாதிரி இருக்குது, அது சாப்பிட மாட்டேன். எதை சொன்னாலும் எல்லாம் சிவனோட ஒரு கனெக்ஷன் பண்ணி விட்டுருவாரு. எனக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ ஈஸி இல்லையா? என்னன்னா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும். அதனால் நியமம் ஜாஸ்தி. என்னடா எனக்கு வேண்டியது புள்ளக்கறின்னா. புள்ளக்கறின்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு மூத்த பையனாக இருக்கணும். அந்த மூத்த பையனும் நல்ல பக்தி உள்ளவனாக இருக்கணும். அந்த பையனை அம்மாவே மடியில் வச்சுட்டு அப்பாவே வெட்டணும். 3 பேரும் அழக்கூடாது, ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. பயங்கரமான பரீட்சையா. இப்படி ஒரு கதை ஒன்றானே, ரொம்ப பெருமாள் கூட இவ்வளோ பரீட்சை பண்ணுவாரான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் பரீட்சை பண்ணுறார், ரெடியாக இருக்கா பக்தர்கள். அந்த பையனை வெட்டி அதனால் சமைச்சு எனக்கு வரமாறணும், நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்ட்டார். அந்த பையன் தான் படிக்க போயிருக்கான் திருமருகல். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் போனால் திருச்செங்கடம் திருமருகல், அது ஒரு மகாட்சேத்திரம். அங்கேருந்து பாடசாலையிலேருந்து அந்த பையனை அழைச்சின்னு வந்து அவனுக்கு இப்போ ஒரு அவனை இப்போ சிரிச்சுட்டே தான் அவனுக்கு ஒரு ஜோக்கு மாதிரி சொல்லி, ஏன்னா அழாமல் அம்மா அப்பா கூட கஷ்டப்பட்டு அழுகிறான், குழந்தைய விட்டு வந்து அழகாக பார்த்துக்கணுமே. அவனோட அழகாக பேசிக்கிட்டே நெய்ஸா ஒரே எழுதி. அவன் பெரிய வீரன், அவன் முதல்ல வீரனாக இருந்தான், பக்தான மாறினான். எப்படியோ அந்த குழந்தையை வெட்டி சமைச்சுட்டா. அந்த இருக்கும் தலையை சாப்பிட்ற வழக்கம் கிடையாது அப்படின்னு அதை ஓரமாக வச்சுட்டான். ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு வேண்டிய வெற்றி ரெடி ஆகிட்டு வாங்குவோம்னா வாங்கினா இலையை போட்டு உக்காந்துட்டார். சர்வேஷு காத்திரேஷு சிரப்பிரதானம். எல்லா அங்கத்திலையும் தலை தானே முக்கியம். தலை எங்கேன்னு சாதாரணமாக தலை சாப்பிட்ற வழக்கம் கிடையாதுன்னு சாதாரணமாக இதெல்லாம் கூட தலையை தனியாக வச்சுருவான். வேறு மாதத்துலாம் தொங்க விட்டுருப்பான். இவனுடைய இடம் தான் இது, அங்கேருந்தான் அதுவும் தெரிகிற மாதிரி. கடையில் கூட மாச கடையில் கூட அது ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இது தலையை கொண்டு வாங்கினான். நல்லதுதான். அந்த கூட சந்தனன் அங்கேன்னு பேர் அந்த அம்மா, அவளுடைய ஒருத்தர் சமயம்னா கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் இருப்பாளே அந்த அம்மா, அவள் தலையை தனியாக வச்சு இந்த சிவனுடைய இதெல்லாம் கேட்பார் சொல்லிட்டு அப்பயே அது தனியாக வச்சுருக்கேன்னு அதையும் கொஞ்சம் மிளகா கடுகெல்லாம் தாளித்து கொண்டு எடுத்துன்னு வாங்க கொண்டு இலையில வச்சாச்சு. நான் எனக்கு ஒரு நியமம், பல நியமம் சொன்னேனே, என்னுடைய நியமத்தில் கூட சாட்சிக்கு ஒருத்தர் போஜனத்துக்கு உட்காரணும். உனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன், உன் பையனை அழிச்சிட்டு வாங்க.
இருக்கிறதே இவளுக்கு ஒரு பையன் தான், அவனையும் சமைச்சாச்சு. சமைச்ச பிறகு அந்த பையனை கொண்டு வான்னா இவர் தற்பொண்ணு முடிக்கிறார். நான் தான் சொன்னேன், உன் பையனை அழைச்சிடுவான். இல்லை அவள் பேச முடியல. நம்ம வாசலில் போய் கூப்பிடு, உன் பையன் பேர் என்ன சீராளனா, கூப்பிடு, உடனே சீராளா அப்படின்னு வாசலில் வந்து அப்படி கூப்பிட்டே ஜல் ஜல் ஜன்னு கால் சலங்க கொஞ்சம் அந்த பையன் ஓடி வரான். சமைச்சி அந்த கடுகு தாளிச்சு கொட்டியது கொத்தமல்லி போட்டதெல்லாம் தலையில் அப்படியே இருக்கு, அந்த ஸ்மெல்லோட அப்படியே வரான். இவளுக்கு இங்கே சிவனடியார் இருந்தாரே, சிவனடியார் இங்கே வந்து பார்த்தா சிவனடியார் காணும். பகவான் ரிஷபாரூடனா காட்சி தரா. காட்சி வந்து இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது, ஆச்சரியமான உற்சவம். அப்புறம் அப்படின்னா திருமருகள் அங்கே போனால் திருஞான சம்பந்தர் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலமா. அவள் பாடினது ஆச்சரியமா, அந்த பாடலுக்கு ஏற்ற கோவிலை கட்டினது ஆச்சரியம். கோவிலை கட்டி வியாசருக்கு ஜனனமாக காரணமாக இருந்த சுவாமி திருமருகள் சுவாமி ரொம்ப பஞ்சம் வந்துடுத்து இந்த சோழ தேசத்தில். அந்த டயத்தில் குஷகேதுங்கிற ராஜா தபஸ் பண்ணி யாகம் பண்ணி எதை பண்ணியும் மழை பெய்யல. கடைசியில் பஞ்சத்தில் எல்லாம் கஷ்டப்படத்தை பார்த்து தானே தூக்க மாட்டோம்லான்னு நினைக்கும் பொழுது என்னாச்சு, பகவான் அப்படியே ரத்னத்தையே மழையாக கொட்டினாராம். அதனால் அவருக்கு ரத்னகிரீஸ்வரர்னு திருமருகள் சுவாமிக்கு. அங்கே ஒரு செட்டி கொண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த மாப்பிள்ளையை கடிச்சுடுத்து பாம்பு. திருஞான சம்பந்தம் தரிசனம் பண்ண வந்தவள் என்ன வருத்தப்பட்டு இருக்கிற என்ன விஷயம், இந்த மாதிரி பையனை மாப்பிள்ளையை பாம்பு கடிச்சு கொடுத்து உடனே பதியம் பாடி எழுப்பி விட்டார், கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ மகிமை மகாலட்சுமி திருவாட்டை கோஷனுக்கு போயிட்டார். ஏன்னா பிருகு மகர்ஷியை உதச்சதுக்கு மகாலட்சுமியை சமாதானம் பண்ணாமல் சில பேர் ஆத்துக்காரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பெரும்பாலும் மகாலட்சுமியை சப்போர்ட் பண்ணாமல் பிருகு மகர்ஷிக்கு காலை பிடிச்சி விட்டுருக்காங்க. மகாலட்சுமி கோஷனுக்கு போய் இடத்துல இங்கே தான் தபஸ் பண்ணினான். திருமருகளில் தபஸ் பண்ணி மறுபடியும் பெருமாள் அடைஞ்சான்னு. இப்படி மகாக்ஷேத்திரங்களுக்கு மத்தியில் சரி பூலோகம்னா இந்த போலகம் தான், இந்த ஒரிஜினல் பூலோகமாக இருக்கு. அப்படியே இங்கே இருந்து மகான்கள்லாம் இருந்து தபஸ் பண்ண மகாக்ஷேத்திரம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம், ஒரு காரியத்தில் 10 காரியம் நடக்கிறதும் ஏக காரியார்த்தமாக போலக சப்தாகம்னா இந்த பக்கம் உள்ள க்ஷேத்திரம்லாம் சொன்னேன். நீ இந்த பக்கம் உள்ள க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் ஒரே இது ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசங்களுக்கும் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கும் மத்தியில் நம்ம இருக்கோம். இது இங்கே இருந்தாலே திவ்ய தேசங்களுக்குலாம் இதில் கணக்கெல்லாம் உண்டு. இத்தனை குரோச தூரத்தில் இருந்தாலே அது திவ்ய தேசத்தில் இருந்த பலன் கிடச்சிடும். நீ ஸ்ரீரங்கத்தில் போனால் தான் மோட்சம்னு நினச்சிக்க வேண்டாம். ஸ்ரீரங்கத்தை சுற்றி பெருமாள் என்னங்கெல்லாம் போகிறாரோ, உறையூர், ஜீயபுரம், இப்படிலாம் பல தூரத்துக்கு போகிறார் பெருமாள். அந்த பெருமாள் போகிற தூரத்துக்கு உள்ள அந்த கேப்பில் போனால் கூட எல்லாருக்கும் வைகுண்டம். அது மாதிரி இந்த க்ஷேத்திரங்களுக்கும் அப்பேற்பட்ட பெருமை உண்டு. அதனால் இங்கே பகவான் தீர்மானம் பண்ணினார், ஒரு தடவை வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் விடலாம் தீர்மானம் பண்ணி. யாருக்கு? இந்த கஜேந்திரனுக்கும் முதலைக்கும். மகாபரிவாரே கொண்டாடி நட்சத்திரம். இந்த ஊர் பெரியவர் தான் காஞ்சி மடத்தையே காப்பாற்றி கொடுத்தவர். ஒரு புஸ்தகம் போட்டுட்டார் வேறு இடத்துலேருந்து, காஞ்சி மடம் ஒரு கட்டுக்கரை அப்படின்னு புஸ்தகம் போட்டு இறக்கிட்டார். அப்போ தான் இந்த ஊரில் இருந்த வித்வான் தான் எல்லா சங்கர விஜயங்களுக்கு முன்னாடி நடந்த இதெல்லாம் எடுத்து பிரமாணத்தோட மடத்தில் சேர்ந்து பிரதானமான மடத்தில் சேர்ந்தது காஞ்சி மடமும் உண்டு. 3ஆம் நாயங்கிற சித்தாந்தம் பண்ணினவர் இந்த ஊர் பெரியவர். அதனால் பெரியவாளுக்கு இந்த ஊரில் ரொம்ப காஞ்சி மகாபரிவாளுக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. அப்படி பகவான் இந்த யானையை முதலையும் சேர்த்து விட்டு, இந்த யானை முதல்ல ட்ரை பண்ணுறது தப்பிக்கலான்னு எப்போ நம்மளால் முடியலையோ அப்போ தான் பகவானை கூப்பிடுவோம். அது மாதிரி ஒரு ராஜாவுக்கு கூட, சோழ ராஜாவுக்கு ஜுரம் வந்து அவனும் ட்ரை பண்ணி ஒன்றும் ஆகாமல் கடைசியில் இந்த திருமருகளில் ஒரு பிள்ளையார் இருக்கார், ஜுரம் தீர்த்த விநாயகர்னு. அவரை பிரார்த்தனை பண்ணி ஜுரம் நீங்கினதுங்கிறார். அப்படி நம்மளால் முடியலேங்கும் தான் கடைசியில் பகவான்கிட்ட வருவோம். இந்த ராஜாவும் இந்த யானையும் பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிகாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி. 28 ஸ்லோகம்.
இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு தேவர்கள்லாம் காப்பாற்ற வரார்கள். இந்த யானை சொல்லிட்டு இந்த முதலேட்டு காப்பாற்றினா போகாது, எனக்கு மோட்சமே வேணும், மோட்சம் கொடுக்கணும்னா அது பெருமாள் தான் வரணும்னு தேவர்களும் சேர்ந்து விட்டா யானை கூட. திவிஜை சகசம் ஸ்துவத்பிஹி, அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு பகவான் சமபகிதம் அவசியம் சந்நிதோ வைகதேயம் பிரசபவித்த பத்மா வானிதே சுத்தாக்கே சமவிதம் உபநீதா சாமஜேந்திரத்வயாத்ராக் வத ஜனனி வினாத்வாம் கேனவா கிம் ததா ஸ்யாத். ஓடி வரார் பகவான் வருடம் மேலே ஏறிண்டு வந்து அந்த சக்கரத்தினால் அந்த முதலை அடித்து யானையை காப்பாற்றினார். யானை ஒரு கையில் தாமரையை வச்சிருந்தது, அந்த தாமரையை சமர்ப்பணம் பண்ணினார். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. தாமையும் ஆகிண்டு பகவான் கஜேந்திரனுக்கு சாரூபிய முக்தியை கொடுத்தார். அந்த முதலைக்கும் அவனுடைய சொந்த ஊருக்கும் அனுப்பிச்சு விட்டான். இதை கேட்கிறவாளுக்கு காலப்பட ஸ்மரிக்கிறவாளுக்கு கடைசி காலத்தில் நல்ல புத்தியை கொடுத்து அழைச்சிட்டு போகிறோம். அது மாத்திரம் இல்லை, துஸ்வப்னநாசம் ஒருவரிய சின்னதாம், துஸ்வப்னங்கள் பலிக்காது என்ற பெரிய பரணி, ஒரு முக்கியமான லௌகிகமான பரணியை சொல்லி முடிக்கிறார். துஸ்வப்னங்கிறது இந்த சம்சாரமே சொப்னம் தான். இந்த சம்சார சொப்னத்துலேருந்து இல்லை இந்த வாழ்க்கையாகிய சொப்னத்துலேருந்து சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தே. வாழ்க்கையே சொப்னம் வாழினான். இந்த வாழ்க்கையாகிய சொப்னத்திலிருந்து விழிப்பாகிய ஞான நிலை ஏற்படும் என்று பிரதான சொல்ல சொல்லி, அதன் பிறகு பகவான் தைவத மன்வந்தரத்தை மகாலட்சுமிக்காக வைகுண்ட லோகத்தை தயார் பண்ணி கொடுத்தார். அந்த பகவானுக்கு வைகுண்டன் என்ற 6வது ஒவ்வொரு மன்வந்தரம் கரீஸ்வரர் 5வது மன்வந்தரம். அப்புறம் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் சுவாயம்புவ சுவாரச உத்தம தாமச ரைவத. அப்புறம் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் கூர்மரூபம் எடுத்தார் என்று சொல்ல, எதுக்காக கூர்மரூபம் எடுத்தார்னு கேள்வி கேட்க பரீட்சித்து தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள்லாம் அடி வாங்கி கஷ்டப்பட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்னா துர்வாசருடைய சாபம். துர்வாசர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ராமநந்தீஸ்வரனுமே அங்கே ஒரு சிவன் இருக்கார். அங்கே சிவன் துர்வாசர் பூஜை பண்ண சிவலிங்கம்ங்கிறார். திருமருகளில் போனால் அங்கே பராசரர் நம்ம தெரியாதனமாக ஒரு மத்ஸ்யகந்தியோட ஒரு பொண்ணோட சேர்ந்து விட்டோமேனு அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம். அதுக்கு அங்கே ரத்னகிரீஸ்வரரை பூஜை பண்ணி அவருக்கு அதெல்லாம் சரியாக போய் வியாசர் உண்டானதுக்கு காரணமே அந்த ரத்னகிரீஸ்வரர் தான். ஒரு க்ஷேத்திரத்தையும் பல மகான்கள் வந்ததுனால அதுக்கு அந்த க்ஷேத்திரங்களுக்கு உள்ள பெருமை. அப்படி இங்கே துர்வாசருடைய சாபத்தினால தேவர்கள் கஷ்டப்பட்டு கடைசியில் பிரம்மா கிட்ட சொல்ல, பிரம்மா பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே 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 ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே, ஜெய ஜெய கோபால ஹரே. தேவர்கள் பிரார்த்தனை பண்ண பகவான் திவ்ய ரூபத்தில் தரிசனம் கொடுத்து விகத்து காமஹா தானாக சமுத்திரம் மசனாதிபிகி. பகவானுக்கே விளையாடணும்னு ஆசை. அதனால் மந்திரமலையை கொண்டு வாங்கோ, அசுரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு மந்திரமலையை கொண்டு வந்து பார்க்கடலில் போட்டு வாசுகிங்கிற பாம்பை வச்சு சுற்றி கடைஞ்சா அமிர்தம் வரும், அமிர்தம் சாப்பிட்டா தெம்பு வரும் என்று சொல்லி சாக மாட்டேன்னா. தெம்பு வருங்கிறத விட சாக மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அசுரால் அடிக்கிறா தாங்க முடியாது தான் வந்தா, நீங்கள் அமிர்தம் சாப்பிட்டா சாக மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அடி வாங்கி செத்தாலாவது ஒரு கஷ்டம் நீங்கிடும் வாணாசி. சாக மாட்டேன் ஜென்மா முழுக்க அடி வாங்கிட்டுருக்கலாம் போயிட்டு வாங்க.
பகவான் அனுப்பிச்சு விட்டான். கடத்தில் தேவர்கள்லாம் பலிச்சக்கரத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிருந்து உடனே மந்திரவழியை தூக்கின்னு வரா. அப்பயும் தூக்க முடியல, எல்லாத்துக்கும் பெருமாள் தான் வர வேண்டியிருக்கு. அபிநவ ஜலதர சுந்தரா சித்தமந்தரா ஸ்ரீமுக தந்த சகோரா ஜய ஜய தேவா பகவான் மந்திரமலை எடுத்துன்னு வரா. பார்க்கடலில் போட்டால் வாசுக்கியை பிடிச்சி வந்தால் வரமாட்டேன்னா அவருக்கு கொஞ்சம் அமிர்தம் தண்ணே வந்தால் அமிர்தம் கிடையாது ஆரம்பிச்சா பாதியில் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே மழை. என்ன பிள்ளையார் பூஜை பண்ணலை, மறுபடியும் பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணேன். உடனே பெருமாள் என்ன பண்ணால் பிள்ளையாரை நான் பார்த்துக்கிறேன்னு இவர் போய் பிள்ளையாரை சமாதானம் பண்ணி மந்திரமலையை மேலே தூக்கின்னு வரா. தூக்கின்னு வந்தால் விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வரா துதந்த வீரியோவி ததாபிசந்தி கிருத்வா வபுக்காட்சபமத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் கிரிமுஜ்ஜஹார. மேலே தூக்கி வந்தால் திருப்பி கடையாச்சா மேலையும் கிரிமா சரியாது. மேலையும் பிடிச்சிக்கிறார், கீரியை பிடிச்சிக்கிறார், நடுவுலையும் பிடிக்கிறார். கடைஞ்சிட்டே இருக்கா. அமிர்தம் வரும் பார்த்தா விஷம் வருது. உடனே பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டா. மறுபடியும் கடையை ஆரம்பித்தா. பல திவ்ய வஸ்துக்கள் ஏற்கனவே இருந்ததெல்லாம் மறைஞ்சி போனதெல்லாம் திருப்பி கிடச்சிது. அப்புறம் மகாலட்சுமி பிரத்யட்சமானா. ததச்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத்பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமினியசா. எல்லாரும் மகாலட்சுமி ஆசைப்படுறா. மகாலட்சுமி சுபாகரனா யார் ஆசைப்படலையோ அவர்கிட்ட போவான். உள்ளுக்குள்ள ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாமல் இருக்கார் பெருமாள். பெருமாளுக்கு மாலையை சமர்ப்பணம் பண்ணினால் ஸ்ரீனிவாசனாக ஆனார். மறுபடியும் பார்க்கடலை கடைஞ்சா பகவான் தன்வந்திரி ரூபத்தில் பிரத்யட்சமாகி அமிர்தத்தை எடுத்துன்னு வரா. தேவர்களை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுதே அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்துன்னு போக மறுபடியும் பகவான் மீண்டும் ஒரு அவதாரம் மோகினி ரூபம் யோஷித் ரூபம் மனித்தேஸ்யம் ததார பரமாத்புதம். 2 அவதாரத்துக்கு தான் அப்ஜெக்டிவ் போடுறான். நரசிம்மாவதாரம் போது அத்தியுதம், இங்கே பரமாத்புதம் அப்படிங்கிறார். இப்படி பரமாத்புதமான மோகினி ரூபத்தை எடுத்துன்னு வந்து அசுரர்களுக்கு நேசா அமிர்தத்தை வாங்கி தேவர்களுக்கு பரமாறினார். மறைஞ்சி போனார். மறுபடியும் தேவாசுர யுத்தம் ஆரம்பிக்க நாரதர் சமாதானம் பண்ணினார். அப்பயும் பகவான் மாலி சுமாரிங்கிற அசுரனை வதம் பண்ணுறதுக்கு வரும்பொழுது பலி சக்கரவர்த்தியை கடாட்சம் பண்ணினார். அவன் கீழே விழுந்து இடத்துல அவனும் நல்ல புத்தியோட திரும்பினான். இந்த விஷயத்தை போய் நாரதர் பரமேஸ்வரன்கிட்ட சொல்ல பரமேஸ்வரன் மோகினி அவதாரத்தை பார்க்க வந்தான். அந்த டயத்தில் தான் தர்மசாஸ்திரனுடைய உற்பத்தி ஏற்பட்டதுங்கிற விஷயங்களை சொல்லி அமிர்தவதனத்தை பிடிச்சார். அதன் பிறகு பலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுறான். அந்த யாகத்திலேருந்து திவ்யமான குதிரைகள், திவ்யமான தேர், திவ்யமான அம்பு எல்லாம் கிடைக்கிறது. அதுக்கு யாகம் பண்ணினா எல்லாம் கிடைக்கும் போல. ரிஷிகள்கிட்ட தான் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட மந்திரம் இருக்கு. இந்த துருபத மகாராஜாவே அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணும் துரோணரை வதம் பண்ணுறதுக்கு ஒரு பையனும் வேணும். அது மாதிரி ஒரு யாகம் பண்ணுங்கன்னு சரிக்கிற ரிஷியர். மற்ற சர்ப்ப யாகம் பாம்பு அடிக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்ணுங்கன்னா பண்ணவே இல்லை. எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்கு. அது மாதிரி இங்கே ஒரு யாகம் விஸ்வஜித்திங்கிற யாகத்தினால அது எல்லாம் கிடச்சிது. தேவலோகத்தில் சங்கநாதம் பண்ணி தேவர்களை பயமுறுத்தி தேவலோகத்தை கைப்பற்றினா. தேவலோகம் கிடைச்சாது வரை இந்திர பதவி ஆகணும். இந்திரனா ஆகணும்னா அதுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். அதனால நர்மதா தீரத்தில் அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அதிதேவி கஷ்யபர்கிட்ட அனுமதி வாங்கி பயோவிரதம் பண்ணி அதனால் பகவானை சந்தோஷப்படுத்தினால் பகவான் கவலைப்படாதவா நானே அவதாரம் பண்ணி அதை வாங்கித்தரேன் என்று சொல்லி ஸ்ரோணாயாம் சிரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே விதிதி பிரபு சர்வே நட்சத்திரதாராத்யாः சக்ருः தஜ்ஜன்ம தட்சிணம். பகவான் திருவோண நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். 2 நட்சத்திரத்துக்கு திரு சொல்லுவோம் தமிழில். திருவோணம், திருவாதிரை. இந்த திருவாதிரை பரமேஸ்வரனுடைய நட்சத்திரம், திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் பகவான் பிரத்யட்சமானார். உடனே சின்ன குழந்தையாக மாறணும் என்று சொல்ல 7 வயசு குழந்தையாக மாறினார். त्वं तत्क्षणं
வட்டுத்தமம் வட்டு ரூபமாதாகாம். வட்டுன்னா சின்னதுன்னு அர்த்தம். முதல்ல வடுங்கிறோமே, என்ன சின்னதாக தான் மாவு. பூனல் போடும்போது சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வடுவை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வடுன்னா இங்கே மாவுடுன்னு அர்த்தம் இல்லை, வடுன்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம். அதனால் சின்ன குழந்தையாக ஆன உடனேயே 7 வயசு குழந்தையான உடனே பூனல் போட்டு வச்சா அதில் முக்கியமாக காயத்ரி ஜபம் சூரிய பகவானை உபதேசம் பண்ணி அவள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க, அன்னபூரணையை பிக்ஷை போட, அந்த வாமனவான் எங்கே படித்தா தெரியல, படிச்சிருக்கான்னு தெரியுது, படித்து தபஸ் பண்ணின இடம்லாம் வேற காட்டுறோம். இங்கே தான் வாமனவான் தபஸ் பண்ண இடம், இது சித்தாசிரமம் என்று வால்மீகி மகரிஷி ராமாயணத்தில் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்கிறதாக, இந்த இடம் சித்தாசிரமம். முன்னாடி விஷ்ணு தபஸ் பண்ணினார், என்ன அவர் அவ்வளோ தபஸ் பண்ணினாராம் வாமன பகவான். ஏன்னா அவ்வளோ தபஸ் பண்ணினா தான் தானம் வாங்கிறதுக்கு அதிகாரம். சாதாரண தானம் 1 ரூபா 2 ரூபா வாங்கிக்கலாம். மகாதானம்னு சில தானம் இருக்குது. கன்னியாதானம், பூதானம், கோதானம், இது இதெல்லாம் வாங்கிற எள்ளு தானம், இதெல்லாம் ரொம்ப மகாதானம். அது வாங்கினா ஆயிரக்கணக்காக காயத்ரி ஜபம் பண்ணணும். அதில் இந்த மகாதானம் பண்ணுறதுக்கு அளவுக்கு தபஸ் இருந்தால் தான் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பூதானம் வாங்க போகிறார், பூதானா கொஞ்சம் இல்லை, பூலோதையே சுருட்ட போகிறார். அதனால் அந்த அளவுக்கு தபஸ் பண்ணினாராம். தபசாதான் சுதப்தேனு அப்படி தபோமூர்த்தியாக வாமன பகவான் தபஸ் பண்ணினார்னு சொல்கிறார். அப்படி தபஸ்லாம் பண்ணிட்டு தான் போகிறார். எப்படி போகிறான்னா கல்யாண கோலத்தில் போகிறார். சத்திரம் சதண்டம் சஜலம், மாப்பிள்ளையப்பு கோலம்னு சொல்கிறோமே, ஜானுவாசம். ஜானுவாசம்னா அர்த்தம், ஜானுனா முட்டின்னு அர்த்தம். அந்த பிரம்மச்சாரியாக இருக்க பரியந்தம் ஜானு வரலையும் தான் வாசம். வாசம்னா வஸ்திரம். ஜானு பரியந்தம் தான் வஸ்திரம் கட்டிக்கலாம், அதுதான் ஜானுவாசம். அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சாயத்தம் கட்டுறதெல்லாம். அதெல்லாம் பஞ்சாயத்து காசி யாத்திரை கோலத்தில் போகிறார். அதனால தான் பொண்ணு தானம் பண்ணட்டுமான்னு கேட்குறான் வாமன பகவானை பார்த்து பலிச்சக்கரவர்த்தி. அப்படி சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் கூட ஒரு புஸ்தகம் வச்சுன்னு போவா. காசி யாத்திரை போகிறவா இந்த வாமனவனையெல்லாம் படிச்சதுனால புஸ்தகம் வச்சுக்கல, கொடையும் இது மறந்தா வச்சுட்டு கமண்டலம் ஓட போகிறார். சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விதேச விப்ரத்ஹயமேதவாட்டம். உங்களுக்கு என்ன தானம் வேணும் என்று கேட்க பலிச்சக்கரவர்த்தி பூதானம் வேணும் என்றால், இந்த பூமியே கொடுக்குறேன் தான், எனக்கு 3 அடி கொடுத்தா போகிறோம் என் காலால் என்று சொல்லி தானம் பண்ண அவன் ரெடியாக ஆகிறான். உடனே சுக்கராச்சாரியர் கொடுக்காதேன்ட்டான். வந்தது பிரம்மச்சாரியே இல்லை, பிராமணனும் இல்லை, தேவாதி தேவன் வந்திருக்கார், கொடுக்காதே. எந்த பகவானுக்கு நீங்கள் விஷ்ணுவே சுவாகான அக்னியில் போடுறீங்க, அங்கே வாங்கிக்கிறாரா தெரியல. இப்போ நேரடியாக வந்து கேட்குறார். இந்த விஷ்ணுவுக்கு கொடுத்து ஒருத்தன் வாழ்ந்தான்னு கதை இருக்கிறதே ஒருத்தர் விஷ்ணுவுக்கு கொடுத்து நான் தாழ்ந்து போனாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக தானம் பண்ணுறேன்னு கிளம்பினான். இதை பார்த்து சுக்கராச்சாரியே ஆச்சரியப்பட்டான். உடனே தானம் பண்ணுறதுக்கு கிளம்பினார். அவள் அத்து மாமி அனுகூலம் பண்ணினாலாம். விந்தியாவளி ததாகத்தியே பத்னி ஜால கமாலினி ஆனின்னே கலசம் ஹைமம் அவனே ஜன்யபாமிருதம். நான் பாத பூஜை பண்ணுறதுக்கு நான் வரையும் கிண்டியை எடுத்துன்னு வந்து அந்த வாமன பகவானுக்கு ஜலம் விட்டாலாம். வட்டத்தில் கேட்குறார். விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்தியாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமவிச பிரார்ப்பயத்தோய பூர்வம். சொத்து முழுக்க தானம் பண்ண ஒருத்தர் ஒரு ஆத்துக்காரர் கிளம்பினா மாமி விடுவாளோ, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், எடுத்து போனால் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுட்டுருவாள். இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தீர்த்தம் போடுறதுக்கு அந்த விந்தியாவளி வந்தாலே அவள் வந்து உன் காலில் தீர்த்தம் விட்டாளா கிண்டியினாலே என்று கேட்க ஆச்சரியமாக இருக்கேன்னார் பட்டத்திரி. குருவாயூர் சொன்னால் ஒரு தடவை ஆச்சரியம் சொன்னால் போகாது, இன்னொன்று சொல்லுண்டா சித்திரம் சித்திரம் ஆச்சரியம் ஆச்சரியம் அப்படிங்கிறார். ஒரு தடவை பட்டத்திரி ஆச்சரியம் சொன்னால் இன்னொரு ஆச்சரியம் குருவாயூரப்பே சொல்லலாம். சித்திரம் சித்திரம் சகலம் அப்படி. அன்னைக்கு விந்தியாவளி காலில் ஜலம் விட்டாலே இன்றைக்கி என் கால் குலுகுலுன்னு இருக்குங்கிறான் குருவாயூரப்பன். அப்படி தானம் பண்ணுறதுக்கு அவன் ஆத்துக்காரி அனுகூலமாக இருந்தால் தானம் வாங்கின அடுத்த க்ஷணம் விஸ்வரூபம் எடுத்தா தத் வாமனம் ரூபம் அவர்த்தத அத்புதம் ஹரேரணந்தஸ்ய குணத்ரயாத்மகம். விஸ்வரூபம் எடுத்து ஒரு கால பூமி அளந்தார், இன்னொரு கால சொர்க்கத்தை அளந்தார். சத்தியலோகம் வரலையும் எடுத்துக்கால் பிரம்மா பாத பூஜை பண்ண அது கங்கையாக ஓடி வர 3வது அடி எங்கன்னு கேட்க பலிச்சக்கரவர்த்தி அகங்காரம் நீங்கி தலையை தாழ்த்தி 3வது அடியாக என்னை ஏற்றுக்குங்கோ, பெரிய காலால் அளந்தான் முடியாது, குட்டி காலால் ஏற்றுக்குங்கோன்னு மறுபடியும் குட்டி காலால் அவனை அளந்துண்டா. அதனால் மறுபடியும் என் தலையில் கால் வைக்க மாட்டீரான்னு
ஆள வந்தார் நினைக்கிறேன். அவர் பிரார்த்தனை, திரிவிக்ரமா கதா குணா சங்கர சாங்க சங்கர, மறுபடியும் என் தலையில் கால் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு யாமுனாச்சாரியர் அவர் கேட்குறார். மறுபடியும் என் தலையில் கால் வைக்க மாட்டீங்களா? மறுபடியும் கால் வைக்க மாட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே உன் தலையில் காலை வச்சேன் அப்படின்னு கேட்டார் பெருமாள். முதல்ல பூமி முழுக்க அளந்தேலணும். அன்றைக்கி வாமனாதாரத்தில் அந்த பூமியில் அன்னைக்கு நானும் ஒரு தடவை வேணும். அப்போ என் காலில் ஒரு தடவை, என் தலையில் ஒரு தடவை விட்டுருக்கோம். இப்போ இன்னொரு தடவை யாரும் வைக்க டேரெக்டாக ஆகிடும் அப்படின்னு கேட்குறான். அப்படி பகவான் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் காலை வச்சு அனுகிரகம் பண்ணினான். அதனால தான் அண்ணா சொல்லுவாள், ஃபாரின் போனால் கூட எதுதான் இருந்தாலும் வாமனை உட்காந்து அளந்த இடம் தான் அதுவும். என்னடா எல்லாரும் பகவான் விஷ்ணு க்ஷேத்திரம் தான், உலகமே விஷ்ணு க்ஷேத்திரமாக இருக்கும்பொழுது பரவாயில்ல அப்படின்பா அண்ணா. அப்படி அந்த பலிச்சக்கரவர்த்தி அனுகிரகம் பண்ணி சுதலங்கிற பாதாள லோகத்தில் நீ இது, உனக்கு காவல்காரனாக நானே வருவேன் என்று பகவான் அனுகிரகம் பண்ணி அதை பதில் பலியை அனுகிரகம் பண்ணினார். இந்த சரித்திரம் வேதத்தில் சொன்ன சரித்திரம். இதம் விஷ்ணு விசக்கிரமே பிரேதானிதே பதம் சமூலமஸ்ய பாகம் சுரே. சின்னதாக பெருசாக போன சரித்திரம் இந்த வாமன அவதாரம். அதை சொன்ன உடனே அதே மாதிரி இன்னொரு கதை அது மாதிரி இருக்குது. சின்ன மீனாக பெரிய மீனாக ஆனார். அதனால் அந்த மத்ஸ்யாவதார சரித்திரத்தையும் சொல்லி 8வது ஸ்கந்தத்தை முடித்தார். 9வது ஸ்கந்தத்தில் பல ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்லும்பொழுது, அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான்ப்பா, அவனுக்கு பிராமண சாபம் கூட பலிக்கலை. பிராமணன்னா சாதாரண அச்சு பிச்சு பிராமணன்லாம் இல்லை, துர்வாசரே ஒன்றும் பண்ண முடியாது அம்பரீஷன்ட்ட. அவனுக்கு என்ன பெருமைன்னா, அவன் ஏகாதசி விரதம் பண்ணினான். அவனுடைய ஏகாதசி விரதத்தில் சந்தோஷப்பட்டு அவனுடைய பக்திக்கு பகவான் சக்கரத்தையே கொடுத்துட்டு போயிட்டான். சக்கரத்தை யாருக்கு பகவான் கொடுக்க மாட்டான். அப்படி சக்கரராஜனை பூஜை பண்ணினவன் பக்தன். அதனுடைய பெருமை துர்வாசரால் கூட ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அந்த கதையை சொல்லுங்கோ என்று சொல்ல அம்பரீட சரித்திரத்தை 2 அத்தியாயத்தில் சொல்கிறார். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீ மகீ. அவனுக்கு என்ன மகாபாகியம்னா, அவனுக்கு அழியாத செல்வம் இருந்ததுன்னா. அழியாத செல்வம்னா, அழியாத செல்வம்னா எப்போதும் பேங்க் பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு பாடலாம். நாச்சியாருடைய பாட்டை வைஷ்ணவாளோட, நீங்காத செல்வம்னா என்னன்னா பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருந்தே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது நீங்காத செல்வம், அதை நீங்கிற செல்வம் தான். ஏன்னா ஒரு பேங்க்கில் நிறைய பைசா இருந்தாலும் திடீர்னு ஏதாவது வியாதி நம்மளே எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ பேங்க்கில் பண்ணுறப்போ நம்ம போயிடுவோம். எப்படி இருந்தாலும் அது நீங்கிற செல்வம் தான். இங்கே அழியாத செல்வங்கிறது எதுனா பகவானிடத்தில் உள்ள பக்தி தான் அழியாத செல்வம். அதனால தான் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் அப்படிங்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். கீரனுக்கு கூட இடம் இல்லை, அந்தரத்தில் நிற்கிறான் விபீஷன், அவனை போய் ஸ்ரீமான்னா. எதனால ஸ்ரீமான் சொன்னான்னா அந்த பக்தி அவன் இருக்கான். ராம பக்தி சாம்ராஜ்ய. அதே மாதிரி குளத்தங்கரில் யானை கத்திட்டு இருக்குங்கும்போது விஷ்ணு தர்மோத்தரங்கிற புராணத்தில் சொல்கிறார், ஏஷ நாகவர ஸ்ரீமானு. இது ஒரு ஸ்ரீமானான யானைன்னு. அந்த யானைக்கு கஜேந்திரனுக்கு என்ன ஸ்ரீதான், அவனுக்கும் பக்தி. இப்படி அந்த பக்தி தான் அழியாத செல்வம். அவனுடைய பக்தியில் சந்தோஷப்பட்டு தான் பகவான் சக்கரத்தையே கொடுத்தான். ஆனால் அவனுடைய பக்தி உலகத்தில் எல்லாருக்கும் தெரியல, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியாது. இப்போ துர்வாசன் என்ன பண்ணார், இவனுடைய பக்தியை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சிட்டு இவன் ஏகாசி விரதம் பிருந்தாவனத்தில் அனுஷ்டானம் பண்ணுற அன்றைக்கி சேர்ந்தார். ஏகாசி விரதம் முடிஞ்சு துவாதசி பாரணை பண்ணுற டயத்தில் வந்தார். சாப்பிட வாங்கோன்னா நான் போய் குளிச்சுட்டு வரேன்னார். போய் கண்ணை முடிஞ்சு உட்காந்துட்டான். டயத்தில் பாரணை பண்ணுவேன்னு கவலையாக இருக்குது. பிராமணான்ட்ட கேட்டான், ஜலத்தை குடித்தா பரவாயில்லப்பான்னா. ஜலத்தை குடித்தான். துர்வாசனுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னம்மா பண்ணினேன்னா, கோச்சிக்கணும்னு தீர்மானத்தில் வந்தால் அவளை ஏதாவது சாதாரணமாக கோச்சிக்கணும்னா சமாதானம் பண்ணலாம். இந்த ரொம்ப கோச்சிக்கிறவாளை சமாதானம் பண்ண முடியாது. அவள் எதாவது சொல்லிகிட்டு இருக்காது, பதில் சொன்னோன்னா என்ன எழுதி பேசிகிட்டு இருக்கேன்பா. நான் பேசாமல் இருந்தோன்னா நான் இவ்வளோ பேசினேன்னா நம்ம கல்வியில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்பா. பேசினாலும் திட்டுவா, பேசாட்டாலும் திட்டுவா. ஏன்னா அவள் திட்டணும்னு பிளானில் வந்திருக்கா. அது மாதிரி இந்த துர்வாசர் கோச்சிக்கணும் வந்ததுனால என்ன பண்ணுறேன் பாருன்னா, தலையை எடுத்து ஒரு ஜடையை பிச்சை எடுத்தார். அதில் ஒரு பூதம் கிளம்பினது. அம்பரீஷன் நகர நச்சசால பதான்புகா. ஆனால் அந்த சுதர்சன சக்கரம் கிளம்பி பூதத்தை பொசிக்கணுன்னே துர்வாசர் கிளம்பினார். ஓட்டம் சக்கரம் துரத்துறது. எல்லா ஊர்லேயும் ஓடி கிடச்சில பிரம்மாட்டவையை காப்பாற்றணும்னா பிரம்மா சொன்னார், அங்கேயும் இங்கேயும் ஓடாங்க விஷ்ணு கிட்ட போங்கன்னா. போகிற வழியிலே சிவனை பார்த்து கேட்டால், நீங்கள் தானே சுதர்சன சக்கரம் கொடுத்தான்னு சொல்கிறாளே, நீங்கள் தான் பெருமாளுக்கு, அதனால் நீங்கள் உங்கள் சக்கரம் தானே நீங்கள் காப்பாற்றினா தேவையில்லையேன்னு.
சக்கரம் நான் கொடுத்தேனே தவிர அது என் கண்ட்ரோலில் இல்லைன்னு. சில சமயம் வண்டி அப்பா பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாரு. அப்பா பார்த்து நீங்கள் வண்டி ஓட்டுங்கண்ணா, அது வாங்கி கொடுத்தாலும் சரி எனக்கு வந்து ஓட்டலாம் தெரியாதுங்கிற மாதிரி அதனுடைய இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை. விஷ்ணுக்கிட்ட அப்பயே கொடுத்தாச்சு, அவர் சொன்னால் தான் கேட்கும். உடனே திருப்பி பெருமாள்கிட்ட வந்து கத்துறா, ஆஹ அச்சுதா அனந்தா சதீப்சிதா பிரபோ கிருதாகசம் ஆவகி விஸ்வபாவனா, என்னை காப்பாற்றணும்னா. பெருமாள் சொன்னார், துர்வாசரே நீங்கள் ரொம்ப படித்தவர்னு நினச்சேன், கொஞ்சம் கூட விவரமே இல்லையேன்னு தான். ஏன்னா அவனை அடிச்சுட்டு இவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி யார்கிட்ட அபராதம் பண்ணல அம்பரீஷன்ட்ட, அவன்கிட்ட அபராதம் பண்ணிட்டு என்னட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால யாச்சம்பரீஷ பதமீவ நான் அகமிருஷே நடு பக்தி பக்ததாசா, அந்த பக்தர்கள் வீடு வாசல் மனைவி எல்லாத்தையும் மறந்து என்னிடத்துல பக்தி வந்தார்கள். அதனால் நானும் எல்லாம் என் மனைவி என் வைகுண்டம் எனக்கு எதுவும் அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் என் பக்தாருக்காகத்தான். உங்களை சுதந்திரன்னு வேதம் சொல்கிறதே நான். அதனால தான் பகவான் அஸ்வதந்திர இவத்விஜாகரம், அஸ்வதந்திரன்னு சொல்கிறேன், அஸ்வதந்திரன் மாறி நான் இருக்கேங்கிறான். அஸ்வதந்திர இவத்விஜானா, நான் சுதந்திரனாக இருந்தால் கூட அந்த பக்தருடைய பக்திக்கு அஸ்வதந்திரனா போல நான் இருக்கேன். அம்பரீஷன் காலையே இருக்கோன்னு சொல்ல இந்த துர்வாசர் திரும்பி வரா. 1 வருஷம் ஆகிடுச்சு. அடுத்த பிருந்தாவனத்வாசிக்கு வந்து சேர்ந்தார். அவருக்காக சக்கர பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார். சுதர்சனா நமஸ்துப்யம் சகஸ்திரார அச்சுத பிரிய சர்வாஸ்திர காத்தின் விப்ராயே ஸ்வஸ்தி பூயாகிரஸ்பதே. நான் பண்ணின தர்மங்கள் எல்லாத்தினாலையும் பகவான் சந்தோஷப்பட்டான் என்பது சத்தியமானால், அல்லது என்னுடைய குலமே பிராமணால தெய்வமாக மதிக்கிறது சத்தியமானால், எல்லாம் சபதம் பண்ணுறான், நீங்கள் சமாதானமாக ஆகணும் என்று சொல்ல சுதர்சனம் சாலகிராமமாக ஆயிடுச்சு. அப்புறம் துர்வாசருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு என்னுடைய அபராதங்களை மன்னிக்கணும் என்று அம்பரீஷன் சொல்ல அவள் தான் ஆச்சரியப்பட்டான். நான் தப்பு பண்ணே மன்னிப்பு நீ கேட்குறியப்பா, அவோ அனந்த தாசானா மகத்தம், சாதுக்களுடைய பெருமையை பகவான் சொன்னது போராது, அதை விட அதிகமாக இருக்குன்னு இனிமேல் எங்கே போனாலும் அம்பரீஷ கதை தான் நான் பாட போகிறேன்னு துர்வாசர் கிளம்பினார்னு. இந்த துர்வாசர் தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, அம்பரீஷன் பெருமை தெரியணும்னு இங்கே தன்னை குறைச்சி காட்டிக்கிறேன். அதன் பிறகு ராமாவதாரத்தை 2 அத்தியாயத்தில் சொல்கிறார். ராமரை மாதிரி நேர்மையாக இருந்தால் கிருஷ்ணனை மாதிரி ஆனந்தமாக இருக்கலாம்ங்கிறதுக்காக ராமாவதாரத்தை 2 அத்தியாயத்தில் சொல்லி கிருஷ்ணாவதாரத்தையும் சுருக்கமாக சொல்ல உடனே பரீட்சித்து கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமாக சொல்லுங்கோ என்று கேட்கிறான். 90 அத்தியாயத்தில் இங்கே சொல்கிறார். பூமிர் திருப்தன் பவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் ஜெயோ. பூமிக்கு வாரம் தாங்கள ஒரு பசுரூபத்தை எடுத்துன்னு பிரம்மா கிட்ட சொல்ல, இன்னும் பிரம்மா பெருமாளை பார்க்கும்போதே சிவனை அழிச்சுன்னு போனாராம். ஜகாமசத்ரினயனகா, என்ன பெருமாளை பார்க்கும்போது சிவனை அழிச்சுன்னு போனால் ரொம்ப உடனே அனுகிரகம் பண்ணுவாராம். என்ன சிவனுக்கு தான் 3 கண்ணு இருக்கு. சத்ரினயனகா, என்ன 3 கண்ணுனா ஞானம் பக்தி வைராக்கியம், இந்த 3 கண்ணு அவருக்கு இருக்கு. அதனால் அவரையும் அழைச்சின்னு போய் பிரார்த்தனை பண்ணேன். உடனே பெருமாள் பிரம்மா கிட்ட சொன்னார், நான் பூலோகத்தில் அவதாரம் பண்ண போகிறேன், எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எல்லாரும் அவதாரம் பண்ணுங்கள் என்று சொல்ல எல்லா தேவாலும் அதுக்கு ஒரு கதையை, ஒரு அம்சாவதரண பருவான்னு ஒரு பருவா மகாபாரதத்தில் யாரெல்லாம் எப்படி எப்படி வந்தான்னு ஒரு கதை. சிவனே தான் அஸ்வத்தாமாவாக வந்தாராம். சந்திரனே சந்திரனுடைய பையனே அபிமன்யுவாக வரான். இப்படி எல்லா யார் தேவர்கள் எந்தெந்த இது வந்தான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஏன் அஸ்வத்தாம மாதம் சொல்கிறோமே தவிர அது சிவனுடைய அவதாரம். ஏன்னா பூபாரம் நீக்க தானே, இந்த பிளானிங்கே பூபாரம் நீக்கிறதுக்கு தான். அதில் முக்கியமாக சிவன் உண்டு. ஏன்னா அவர் தான் சம்ஹாரம் பண்ணும். அதனால தான் எல்லாத்தையும் ஒன்று விட பாக்கியெல்லாம் சம்ஹாரம் மட்டும் கூட. இப்படி எல்லா தேவர்களும் அவதாரம் பண்ணி காத்துருக்கிறார்கள். அந்த டயத்தில் மதுராங்கிற நகரத்தில் உக்ரசேனன் மகாராஜா ஆசாட்சி பண்ணுறார். அவருடைய பையன்தான் கம்சன். அந்த கம்சனுடைய சகோதரி தான் தேவகி. அந்த தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். சூரசேனர்னு பேர் வசுதேவருடைய அப்பாவுக்கு. சூரசேனருடைய பையன் இந்த சௌரின்னு சௌரிராஜ பெருமாள் சொல்கிறோமே, சௌரிராஜ பெருமாள்ங்கிறதே அந்த சூரசேனுடைய பரம்பரையில் வந்ததுனால தான் அவருக்கு சௌரிராஜ பெருமாள்னு பேர். தமிழில் சௌரியை காமிச்சாங்கிறதுனாலையும் சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு 2 அர்த்தம்.
அந்த வசுதேவர் கல்யாணம் பண்ணி தம்பதிகளை அழைச்சிட்டு போகும்போது துஷ்டனான கம்சன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். நடித்ததுனால என்னாச்சு, அசரீர வாக்கு அந்த கம்சனுடைய துஷ்டத்தனம் தெரியட்டுமே. என்ன சில பேர் கேட்பா, கம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி வேற அண்ணாட்ட வேற ஒருத்தர் கேட்டான். அவன் மட்டும் நல்லவனாக தானே இருந்தான், வண்டியை ஓட்டின்னு போயிட்டு இருந்தானே, இந்த அசரீர வாக்கு சொன்னதுனால தானே அவன் வந்து கத்தி எடுத்து தேவிகையை வெட்ட போனான். கம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு அண்ணன் சொன்னான், அவன் துஷ்டந்தான், நல்லவன் மாதிரி நடித்ததுனால தான் அவன் துட்டத்தனம் தெரியட்டுமே தான் பகவான் அப்படி சொன்னான்னு அண்ணா சொன்னான். எந்த தேவிகிட்ட பிரியமா இருக்கியோ அந்த தேவிகிட்ட 8வது கர்ப்பம் உன்னை வதம் பண்ணும் என்று சொல்ல உடனே வார் எடுத்து தேவிகையை வெட்ட போனான். வசுதேவர் சொன்னார், குழந்தைகளை கொடுத்துருந்தேன்ப்பா, இவ்வளோ விட்டுடுன்னார். உடனே விட்டுட்டான். முதல் குழந்தையை கொண்டு கொடுத்துட்டான். முதல் குழந்தைக்கு கீர்த்திமான்னு பேர். அவன் என்ன கீர்த்தினா, ஒரு கீர்த்தியும் இல்லை, கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்தான்னு அந்த அவன் பேரை சொல்லிட்டு சொல்கிறோமே, அதுவே ஒரு பெரிய கீர்த்தி. அந்த கீர்த்திமான எடுத்துன்னு போகட்டான். 8வது குழந்தையை கொடுத்தா போருன்னு அவள் தான் நாரதர் சொன்னார், 8ன்னு ஒருத்தருக்கு பேர் இல்லைப்பா, ஆரம்பிக்கிறத வச்சு தான் 8 கணக்கு பண்ண முடியும், 8ம் 8 ஆகலாம். போன அவதாரத்தில் 4ஆக பிறந்தாருன்னா இந்த அவதாரத்தில் 8ஆக பிறந்தாலும் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டான். உடனே பயந்து போய் அந்த குழந்தைய வாங்கி அங்கேயே பாறையில் அடித்தான். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருந்து உடையந்தாய். இந்த தேவிகை கட்டத்தை பார்த்து காப்பாற்றத்துக்கு யாருமே வரலையாம். திருமாலிருஞ்சோடைய அழகர் பெருமாள் தான் வந்தான். இந்த தேவிகை அம்மாவுடைய அந்த 6 குழந்தை போய் கஷ்டப்பட்ட அந்த புண்ணான வயரில் போய் நான் கொஞ்சம் தாச்சிட்டான் தான் அந்த அம்மாவுக்கு சமாதானம் ஆகும்னு நினச்சிட்டு பகவானே வரா. அதுக்கு முன்னாடி ஆதிசேஷன் அனுப்பிச்சார். அப்புறம் அந்த ஆதிசேஷனையும் தேவிகை கர்ப்பத்திலேருந்து ரோகிணி கர்ப்பத்துக்கு மாற்ற சொல்லி தேவி மூலமாக 8வது கர்ப்பமாக பகவானே வரார். ததோ ஜெகன்மங்களமச்சுதாம்சம் சமாகிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயசா ஆனந்தகரம் மனஸ்தகா. வசுதேவருக்கு ராத்திரி திவ்ய சொப்னம். அந்த சொப்னத்தில் பகவானை பார்க்குறார். அவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் கிட்டவே நெருங்க முடியலையா யாராலையும். துராசதா அப்படிங்கிற துர்தர்ஷகாங்கிற மாதிரி வசுதேவரே அப்படி பிரகாசமாக இருக்கு. அப்படி தன்னிடத்தில் இருந்த பகவானுடைய அந்த ரூபத்தை தேவகிக்கு வர்ணித்தார். பிரவிஷ்டா கர்ணரந்திரன்னு காது வழியாக பகவான் தேவகி கர்ப்பத்தில் பிரவேசித்தார். தேவகி கர்ப்பமாயிருக்காலும் வந்து பார்க்க வந்த கம்சன் பயந்து போக, கம்சன் வரலேன்னு தெரிஞ்சுட்டு தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் வந்தார்கள். சத்யம் ரசம் சத்ய சத்யம் சத்யத்யே ஜோதிம் கீதஞ்ச சத்யே சத்யத்ய சத்யம் சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாः. சத்யஸ்வரூபனாக பகவான ஸ்தோத்திரம் பண்ணி தேவர்கள் கிளம்பினார்கள். தேவர்கள் கிளம்பினது பகவானுடைய அவதார சமயம் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தி அர்த்தராத்திரி 12 மணிக்கு தேவகி வசுதேவர்கள் பார்த்து நிற்கும் பொழுதே ஒரு ஜோதி தெரியாது. அக்ரே பஸ்யாமி தேஜா நிபிடிதர கலாயாவலீலோகணீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்யகைசோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம். கட்டத்தை வர்ணிக்கிறாரே, இத்தனை நாளைக்கு நீ வந்து நாராயணியம் படி உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா. அக்ரே பஸ் பார்க்குறேனேன்ட்டா. என்ன கிடைச்சதுன்னு இங்கே நேராக பார்க்குறேனே. அக்ரே பஸ்யாமி தேஜா, தேஜஸ் தெரியாது. அது நீல ஜோதி அடிக்கிறது. அதுக்கு நடுவில் ததர் ததரே திவ்ய கைசோர வேஷமாக மதுராயனை பார்க்குறேனே. இதை விட வேறு என்ன வேணும்ட்டா. நேராக பார்க்குறது மாத்திரம் இல்லை, நொண்டி நொண்டி வந்து நான் நடந்து நமஸ்காரம் பண்ணுறேனே, கிருஷ்ண விஷ்ணு நமஸ்தேன்னு நமஸ்காரம் பண்ணுறேனே, இதை விட என்ன வேணும்னு கேட்டாரே. அது மாதிரி இங்கே வசுதேவ தேவிக்கு மத்தியில் ஒரு நீல ஜோதியா பகவான் தரிசனம் கொடுக்குறார். நிசீதே தமோத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வவாசயகா ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கடசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்ரிஷா பரிக்வக்த சகஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம்
वसुदेव ऐक्षत अवतीर्णो जयति भगवान् अवतीर्णो जयति श्रावण कृष्णाष्टमी शुभसुदिने श्रितजनपालका कृपया भुवने अवतीर्णो जयति शङ्खचक्रान्वित चारुचतुर्भुजगा संरक्षित निजदाससमाजगा अवतीर्णो जयति भगवान தரிசனம் கொடுக்குறாரு. எங்கடான்னா எங்கேயோ முதலில் கொடுத்தான்னு சொல்லலை, இங்கே குருவாயூரில் தரிசனம் கொடுக்குறாங்கிறான். ஆசாசு சீதல தராசு பயோதோ ஏனி ஆசாசி தாப்தி நிமிஷேஷு சஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதோ நிசி மத்தியமாயாம் கிளேஷாபகஸ்த ஜகதாம் துவமீகா விராசீஹி. எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறோமோ, கிருஷ்ணாவதார கட்டத்தை படிக்கிறோமோ, அங்கங்கெல்லாம் பகவான் தரிசனம் கொடுக்குறான்னு அர்த்தம். அப்படி பகவான் சதுர்புஜ சங்கசக்கர கதாதாரியா தரிசனம் கொடுக்க சின்ன குழந்தையாக மாறணும் என்று கேட்க, சின்ன குழந்தையாக மாறினா என்னை கொண்டு கோகுலத்தில் விட்டுடுங்கோ, அங்கே இருக்கிற பெண் குழந்தையை கொண்டு விடுங்கோ என்று சொல்ல, குழந்தை எடுத்துன்னு வாசலில் வரா. கதவு தானாக திறக்கிறதும் மழை கொட்டுறது ஆதிசேஷனைய படையாக வர, கோகுலத்தில் குழந்தையை விட்டால் அங்கே இருக்கிற பெண் குழந்தையை எடுத்துன்னு வந்தால் கதவு தானாக பூட்டிக்க, பெண் குழந்தை சத்தம் கொடுக்க, காவலாளிகள் கம்சன்கிட்ட சொல்ல, கம்சன் குழந்தையை வாங்கி ஆகாசத்தில் எரிஞ்சால், தேவி துர்கையாக காட்சி கொடுத்தும் சாதுக்களை ஹிம்சை பண்ணாதே என்று சொல்லி உபதேசம் பண்ணி மறைஞ்சார். அது வசுதேவ தேவிக்கு ஜெயிலிருந்து விடுவிச்சான். அப்புறம் நந்தகோகுலத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். நந்தஸ்வாத்மஜ உத்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாகா ஊய விப்ரான் வேதஜான் ஸ்நாதகா சுச்சி அலங்கிருதகா. பிராமணாவை விட்டு தானங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைக்கு தொட்டியில் போட்டாராம் பிரம்மாவே. ஏன்னா தனக்கு எல்லாம் தொட்டில்னு தனியாக போடுவாள் குழந்தைக்குன்னு. பகவான் பிரம்மா கிட்ட எவ்வளோ பிரியமாக இருக்காருங்கிறதுக்கு என்னன்னா, தனியாக தொட்டியில் போட்டால் கூட எங்கள் குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாதுன்னு தன் நாவிலேயே ஒரு தொட்டி, தாமரை தொட்டில் போட்டு ஆட்டுறதுனால பிரம்மா பார்த்தார். நமக்கு அப்பா தொட்டில் போட்டாரே, அந்த அப்பாவுக்கு நம்ம ஒரு தொட்டில் போடுவோன்னு மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆடி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணித்துரணனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. ஒரு தொட்டில பிரம்மா போட, அந்த தொட்டில கண்ணனை போட்டு அவர்களெல்லாம் பாட்டு பாடுறார்கள். நீல கண்ண நீல ஜோஜோ கருணாலவான ஸ்ரீ கிருஷ்ண ஜோஜோ லீலாவதார ஜோஜோ பரமாத்ம பால கோபால ஜோஜோ. கிருஷ்ணனுக்கு தொட்டில் போட்டு ஆடுறார்கள். தொட்டில் எதிரான அவன் மனசு தான் ஆடிட்டே இருக்க தொட்டில் மாதிரி. அந்த மனசாகிய தொட்டில் கிருஷ்ணனை எடுத்துட்டோம்னா, இந்த மனசாகிய தொட்டில் ஆடினாலும் நமக்கு பரவாயில்ல என்று இந்த டோலோத்சவத்தை அங்கே கொஞ்சம் தொட்டிலில் கிருஷ்ணனை போட்டு எல்லாரும் கொண்டாடினார்கள். கிருஷ்ணன் பிறந்த பிறகு கோகுலத்தில் எல்லார் வீட்லேயும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதுங்கிறார். ததாரபியனந்தஸ்ய விரஜ சர்வ சமிருத்திமான் ஹரேர்நிவாசாத்மகுணைஹி ரமா கிரீடமஹும் நிருபா. அப்படி கிருஷ்ணாவதாரத்தோட இன்றைக்கி நிறுத்திப்போம். மேலே கண்ணனுடைய லீலைகளை நம்ம அனுபவிப்போம். गोपिका जीवनस्मरणं गोविन्दा। जय बोलो बाल गोपाल लाल की जय। जय बोलो कृष्ण कन्हैया लाल की जय।